மேடம் வணக்கம் மேடம். நான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கல்லுப்பட்டி கிராமத்திலேருந்து பேசுகிறேன். என்னுடைய பேர் ஜி ஆண்டவன். எங்கள் அப்பா வந்து 2007 2006 பதிவு எண் 200 எஸ்பி கணேசனுங்கிற பேரில் நம்பர் வந்து 403030319291 விவசாய கரண்டுக்கு 21 பிப்ரவரி 2007 பதிவு பண்ணியிருந்தார். அவருக்கு 30/10/2021 அன்னைக்கு கடிதம் வந்தது. கவர்மெண்ட்லேருந்து இபி இதிலேருந்து விவசாய மின் இணைப்புக்கு அனுமதி கடிதம் வந்தது. அந்த கடிதம் வருவதற்கு முன்னால் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால், அதாவது 12/3/2021 அன்று எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கு பிறகு நாங்கள் இபி ஆஃபீஸில் போய் அந்த கடிதத்தை வாங்கி, அதுக்கு பிறகு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு அவகாசம் கேட்டிருந்தோம் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்காக. அதுக்கு பிறகு அவகாசம் கேட்ட நாள்லேயே எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துட்டு, அதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த விவசாய மின் இணைப்பை வந்து காலம் தாமதப்படுத்தாமல் எங்கள் அப்பாவினுடைய பதிவு மூப்பு அடிப்படையில் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அது எங்கள் அப்பா இறந்ததுனால எங்களுடைய சகோதரி வள்ளியம்மைங்கிற பேரில் பெயர் மாற்றமும் செய்ய கொடுத்துருந்தோம். இந்த ப்ராசஸ் நடக்கக்கூடிய காலத்தில் ஏஇ எடிசன் அவர்களும் இஇ அம்மா லதாதேவி அம்மா அவங்களும் எங்கள் அக்காட்ட வந்து ஆஃபீஸில் தான் பணம் கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அக்காவும் பணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க லஞ்ச பணமாக வந்து 18,000 பணம் வாங்கியிருக்காங்க. லதாதேவி அம்மா 10,000 எடிசன் 8,000 வாங்கியிருக்காங்க. பணமும் வாங்கிட்டு எங்களுக்கு அந்த பதிவின் மூப்பு அடிப்படையில் இபியும் இதுவரைக்கும் இன்னும் வழங்கவில்லை. அதுக்கு பிறகு நிறையா நாங்கள் கடிதம் கொடுத்துருக்கோம். 16/3/2025 விவசாயி குறை தீர்க்கும் கலெக்டர் முகாமில் காரைக்குடியில் மனு கொடுத்துருக்கோம். அதற்கு முன்னால் 2022 செப்டம்பர், 2022 அக்டோபர், 2022 நவம்பர் இந்த இபி அலுவலகத்தில் நினைவூட்டல் கடிதம்லாம் கொடுத்துருக்கோம். நிறைய ட்ரிப்பு அதை பற்றி வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். அதுக்கும் பிறகும் எங்களுக்கு எந்த இதுவும் கிடைக்கல. 2024 விஜிலன்ஸு இபியில் சென்னையில் வந்து புகார் மனு கொடுத்துருந்தோம். விழிப்புணர்வு இதில் 14/2/2025 அன்னைக்கு மதுரை விஜிலன்ஸ்லேருந்து விசாரணைக்கு வந்தாங்க. விசாரணையில் வந்து ஏஇயை மட்டும் கடிதத்தில் அவங்க சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து லதாதேவி இஇ அம்மாவை எந்த இடத்துலையும் குறிப்பிடாமல் அவங்களுக்கு துணை போய் அவங்கள்ட்டையும் பணம் வாங்கி, லஞ்ச ஒழிப்புத்துறையே பணம் வாங்கி அவங்களே எங்களுக்கு வந்து ஒரு இஇ லதாதேவியினுடைய தவறுகளை மறைச்சு எங்களுக்கு உங்களுடைய மின்சார இணைப்பு வந்து விரைவில் கிடச்சிரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகும் எந்த இதுவும் இல்லை. இவ்வளோ புகார் மனு கொடுத்துருக்கோம். 2007 பதிவு பண்ண இதுக்கு இன்று வரை எங்களுக்கு இந்த விவசாய மின் இணைப்பு கிடைக்கல. அதுக்கு நீங்கள் இந்த விவசாய மின் இணைப்பு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்ய வேண்டுகிறோம். சிஜிஆர்எஃப் அதுலேயும் நாங்கள் இனி நுகர்வோர் குறை மன்றத்திலையும் முறையிட இருக்கிறோம். எங்களுக்கு இதற்கான தீர்வு கிடைக்கணும். லஞ்ச பணம் வாங்கின லதாதேவி அம்மா மேலே நடவடிக்கை எடுக்கணும். இது இல்லாமல் நான் என்னுடைய பேரில் சுயமாக எங்கள் கல்லுப்பட்டி கிராமத்தில் ஒரு தொழில் பண்ணுறதுக்காக ஆன்லைனில் மின் இணைப்பு வேண்டி பதிவு பண்ணியிருந்து அந்த அம்மாட்ட வந்து அதை சொல்லும்போது அந்த அம்மா நீங்கள் என்னை நேரடியாக காரைக்குடியில் இன்கம் டேக்ஸ் அருகில் இருக்கிற அந்த பேக்கரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி என் முன்னால் 50,000 லஞ்ச பணமும் மற்ற ஏஇக்கும் மற்ற இபியில் வேலை செய்கிறவங்களுக்கும் நீங்கள் பணம் கொடுக்கணும். கொடுத்தா உங்களுக்கு விரைவில் அதை செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன்.
வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்பில் அனுப்பியிருக்கேன். அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு 2007 பதிவு பண்ண விவசாய மின் இணைப்பு பதிவு மூப்பு அடிப்படையில் விரைவில் வழங்க கேட்டுக்கொள்கிறேன். சிஜிஆர்எஃப் குறைதீர்க்கும் மன்றத்திலையும் நான் முறையிட இருக்கின்றேன். அதற்கான தீர்வு உங்கள் மூலமாக கிடைக்கணும். நாங்களும் ஏற்கனவே மீடியாவில் ஒரு 4-5 பாதிக்கப்பட்டவங்க சேர்ந்து மீடியாவில் பதிவு பண்ணியிருக்கோம். அதில் ஒருத்தருக்கு உங்கள் மூலமாக ஒரு சொல்யூஷன், ஒரு இது கிடச்சிருக்கு, நீதி கிடச்சிருக்கு. அதே மாதிரி உங்கள் மூலமாக எங்களுக்கு நீதி கிடைக்கணும், லதாதேவி அம்மா மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம். அது இல்லாமல் இன்னொரு விஷயமும், அந்த அம்மாவுடைய ஒவ்வொரு இடங்களில் அவங்க வாங்கின லஞ்ச பணம் எங்கெங்கே எவ்வளவு வாங்கியிருக்காங்கிற எல்லா வீடியோ ஆதாரங்களும் எங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு இப்போ சாம்பிள் வீடியோ தான் யூடியூப்பில் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அடுத்து நேரடியாக உங்கள்கிட்ட வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.